الذي خلق الإنسان وعلمه البيان وأنزل له القرآن وجعله موعظة وشفاء وهدى ورحمة لذوي الإيمان وأنزله قيما حجة نورا لذوي الإيقان والصلاة والسلام الأتمان الأكملان على محمد صلى الله عليه وسلم خير الخلائق من الإنس والجان وعلى آله وأصحابه الذين هم نجوم الهداية وناشر الفرقان وعلى من تبعهم بالإيمان أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فكلوا مما رزقكم الله حلالا طيبا واشكروا نعمة الله إن كنتم إياه تعبدون صدق الله العلي العظيم عن أبي عبد الله نعمان بن بشير رضي الله عنهما قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول إن الحلال بين وإن الحرام بين وبينهما أمور مشتبهات لا يعلمهن كثير من الناس إلى آخر الحديث رواه مسلم صدق رسول الله صلى الله عليه وسلم உலகத்தையும் அகிலத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். இருளாக இருந்த இப்பூலோகத்துக்கு ஒளியாக வந்துதித்த உத்தம தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் சாதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார்கள் மீதிலும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபுஉத் தாபிஈன்கள் கியாமத் பரிமந்தம் வரக்கூடிய உண்மையான முஃமின்கள் ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இத்திரு ஜும்ஆ நாள் அன்று இஅ்திகாஃப் நியத்தோடு வந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் குறிப்பாக தனிமையில் இருக்கும் சந்தர்ப்பத்தில் அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுமாறு முதற்கள் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் கட்டளை பிறப்பிக்கின்றேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குன்தும். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் அனைவர்களும் ரபீஉல் ஆகிர் மாதத்திலே 7வது பிறையிலே இருக்கிறோம். இன்று ஃபுத்பாவுடைய தலையங்கமாக நாம் நமது வாழ்வில் முதல் இடம் கொடுக்கிறது ஹலாலுக்கா ஹராமுக்கா. நாம் எமது வாழ்வில் ஹலால் ஹராமை பேணி நடந்தால் உலகத்திலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். அதற்கு மாறாக அதற்கு மாற்றமாக யார் ஹலால் ஹராமை பேணாமல் நடப்பார்களோ உலகத்தில் நஷ்டத்தை அடைவார்கள். இந்த சமூகத்துல ஹலால் மிகைத்திருக்கிறதா அல்லது ஹராம் மிகைத்திருக்கிறதா என்று பார்த்தால் ஹராமுடைய உச்ச கட்டத்திலே இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் நிறைய நிஅமத்துகளை எங்களுக்கு தந்திருக்கிறான். பல ரிஸ்குகள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாம் அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொன்றும் ரிஸ்க் தான். உலமாக்கள் சொல்றாங்க, மா யதமத்தஉ பிஹில் இன்சான், மனிதன் எதெல்லாம் அனுபவிக்கின்றானோ அது உறக்கமாக இருக்கலாம், உணவாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அனுபவிக்கின்ற ஒவ்வொன்றும் ரிஸ்க் தான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த ரிஸ்க்ல நாம் ஒவ்வொருவரும் ஹலால் ஹராமை பேணவே வேண்டும். ஏனென்றால் இந்த உம்மத்தே மர்ஹூமா, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனை தந்திருக்கிறான்.
ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தந்திருக்கிறான், அவர்களுடைய சுன்னாக்களை தந்திருக்கிறான். அந்த குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் நிறைய இடங்கள்ல சட்ட ரீதியாக அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். இதை பற்றி ஹலால் ஹராமை பற்றி. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் உலமாக்கள் இந்த ஹலாலுக்கு விரை விலக்கணம் சொல்கிறார்கள். ஹுவல் ஃபிஅலுல் ஹஸனுல் லதி யுஸாபு ஃபாயிலுஹு வ தகூனு ஆகிபத்துஹுல் ஹுஸ்னா. யார் ஒரு மனிதன் ஹலாலை செய்தால் அல்லாஹ் அந்த ஹலாலுடைய காரியத்தின் மூலமாக அவருக்கு நன்மையை அளிக்கிறான். அவருடைய இறுதி முடிவு, அவருடைய அந்திம நேரம் அவருக்கு நல்லதாக சிறந்ததாக அமைகிறது. அதற்கு மாற்றமாக ஹராமுக்கு வரை விலக்கணம் சொல்கிறார்கள். ஹுவல் ஃபிஅலுல் மன்ஹி அல்லதி யுஆகபு ஃபாயிலுஹு வ யஸ்கது அல்லாஹு அலைஹி. யார் ஹராமை செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் பாவத்தை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கடைசி நேரம் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ்வுடைய கோபத்தோட தான் முடியும். நஊது பில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் குர்ஆன்ல எந்த நபிமார்களை எந்த ரசூல்மார்களை பார்த்து அல்லாஹ் யா அய்யுஹர் ரசூல், யா அய்யுஹன் நபி, யா அய்யுஹர் ருசுல், நபிமார்களே குலு மின் தய்யிபாத்தி, நீங்க நல்லவைகளை உண்ணுங்க, வஅமலு ஸாலிஹா. அதனால நல்லவைகளை உண்றதால, நல்லவைகளை நாங்க உண்றதால நல்ல அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறார். அதே போல ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் ஹலால பையின் வ இன்னல் ஹராம பையின் வ பைனஹுமா உமூரும் முஷ்தபிஹாத் லா யஅலமுஹுன்ன கஸீரும் மினன் நாஸ். சில விடயங்கள் இது தெளிவாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இது ஹலால் என்று சொல்லிட்டான். சில விடயங்கள் இது தெளிவாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு ஹராம் என்று சொல்லிட்டான். அதனால தான் இன்றைக்கு உலமாக்கள் கேட்கிறாங்க, உலகத்துல ஹலால் அதிகமா ஹராம் அதிகமா? உலமாக்கள் பதில் சொல்றாங்க, 1000 ஹலால் இருந்தால் 100 ஹராம் தான் இருக்குது. 1000 ஹலால் செய்யறது சரியான கஷ்டமாக இருக்கும், 100 ஹராத்தை செய்யறது லேசியாக இருக்கும். அதுதான் இன்றைக்கு உலகத்துல மக்களுக்கு முன்னால சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தெளிவாக சொல்றேன்டா, எதெல்லாம் நல்ல விடயமோ அதெல்லாம் ஹலால். யுஹில்லு லஹுமுத் தய்யிபாத் வ யுஹர்ரிமு அலைஹிமுல் கபாயிஸ். எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் ஹராம். அதனால தான் மூல ஒரு சட்டம் ஒன்று வருது, ஃபிக்ஹுடைய சட்டம், அஸ்லு குல்லி ஷைஇன் அல் இபாஹா. இது ஹலால் இது ஹலால் என்று 1000 வார்த்தைகளால சொல்ல முடியாது. எதெல்லாம் முடியுமானதோ அதெல்லாம் ஹலால் தான். யாருமே ஹலாலுக்கு ஆதாரம் கேட்கறதில்லை, ஹராமுக்கு தான் ஆதாரம் கேட்பாங்க. நீங்க ஹராம்னு சொல்றீங்களே, குர்ஆன்ல வருதா ஹதீஸ்ல வருதா என்பதாக ஆதாரம் கேட்பார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله என்று ஹராமான விடயங்களை பட்டியலிடுகிறான். முதலாவதாக சொல்றான், அதாவது எந்த பிராணிகள் செத்து போனதோ, எந்த பிராணிகள் இறந்து போனதோ அவைகள் ஹராம். இஸ்லாத்துடைய பார்வையில ஒரு மாமிசம் எப்ப ஹலாலாக ஆகுறா, தனது கையால பிஸ்மி சொல்லி அறுக்கணும். அந்த பிராணிய கழுத்தை போட்டு நெசிக்கிறதோ அல்லது வேற மிருகங்கள் வேட்டையாடினதோ அதெல்லாம் இஸ்லாத்துல ஹராம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் உலமாக்கள் இன்னும் எழுதுறாங்க, நிறைய ஹராமுடைய பட்டியல்களை பேசுறாங்க. உணவுல எப்படி ஹராமுடைய பட்டியலை பேசினாங்களோ அதே போல குடும்ப வாழ்க்கையில
அந்நிய பெண்கள் எங்களுக்கு ஹராம். தான் கைகோர்த்து ஹலாலான முறையில திருமணம் செய்த அந்த பெண் மாத்திரம்தான் ஹலால். அதே போல வட்டி ஹராம், ஜினா ஹராம், விபச்சாரம் ஹராம், அதே போல மற்றவர்களுக்கு அநியாயம் செய்வது ஹராம், களவெடுக்கிறது ஹராம் என்பதாக குர்ஆன்ல அழகாக பேசுறான். அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. எப்படி அல்லாஹ் தொழில ஹலாலாக ஆக்கினானோ அதே போல வட்டியை ஹராமாக ஆக்கினான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பத்துல சொன்னது போல இந்த உம்மத்தே மர்ஹூமா. அல்லாஹ் நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்துக்கும் அந்தந்த நேரத்துல தண்டனை தந்தான் என்றா எங்களால தாங்க முடியாது. இன்னைக்கு யார் உலகத்துல மீதமாக இருப்போம்னு நினைக்கவும் கூடாது. அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல ஒரு கரியா, அதாவது கிராமவாசிகளுடைய சம்பந்தம் பேசுறான். வஸ்அல்ஹும் அனில் கரியத்தி அல்லதி கானத் ஹாதிரத்தல் பஹர். கடலோரத்துல வாழ்ந்த ஒரு சமூகம், ஒரு கிராமவாசிகள், அவங்க யகூதிகள். அவங்க அதாவது மதியன் தூரன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த மக்கள். அல்லாஹ் சொன்னால் நீங்க சனிக்கிழமை நாள் மீன் பிடிக்க வேணாம். எல்லை மீறி அவங்க மீன் பிடித்ததால அல்லாஹ் குர்ஆன்ல விளங்கப்படுத்துறான், பிஅதாபின் பஈஸின் பிமா கானூ யஃப்ஸுகூன். நாங்க வேதனை செய்தோம். சில உலமாக்கள் சொல்றாங்க, வஜஅல மின்ஹுமுல் கிரதத வல் கனாஸீர. நாங்க அவர்களை பன்றிகளாகவும் குரங்குகளாகவும் மாற்றினோம். தடை செஞ்சா தில்க ஹுதூதுல்லாஹ், அது ஒரு எல்லை. அந்த எல்லையை தாண்டி போக கூடாது. வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் ஸாலிமூன். யார் அந்த எல்லையை தாண்டி போகிறாங்களோ அவங்க அல்லாஹ்வுக்கு அநியாயம் செய்கிறாங்க, தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, உதாரணமாக குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த பன்றி இறைச்சியை பத்தி நாம பார்ப்போம். இந்த பன்றி இறைச்சி ஏன் சாப்பிட கூடாது? ஹயாவாத்துல் குப்ரான்னு சொல்லக்கூடிய அந்த கிதாபுல முஹம்மது இப்னு ஈசா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அத்-தமீரி என்று சொல்லக்கூடிய இமாம் சொல்றாரு, அந்த இறைச்சியில அத்தூதத்துல் ஷரீதியா, நாத்தமான புழுக்கள் இருக்குது. எங்கட பாஷையில சொல்றா ஜெர்ம்ஸ்கள் இருக்குது, விஷபீஜிகள் இருக்குது. அதனாலதான் சாப்பிட வானாம் என்று சொல்றோம். இன்னொரு கருத்தையும் சொல்றாரு, அதாவது தன் இனத்தை அடுத்தவரிடம் கூட்டிக் கொடுக்கக்கூடிய பழக்கம் அந்த பன்றிகிட்ட இருக்குது. உதாரணமாக சொல்றேன்டா, தன்னுடைய மனைவிய பாவத்துல ஈடுபட வைத்து அவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். இந்த பழக்கம் ஏதாவது வரும் என்றா நான் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நாங்க இருக்கிறோம், முஸ்லிமாக்கள் நிறைய பேர் இல்ல, முஸ்லிமாக்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க, அந்நிய மதத்தவர்கள் தான் இருக்கிறாங்க, அதிகமாக அதை சாப்பிடுறாங்க. அதனால நாங்களும் சாப்பிடுவோம். அப்படி இல்லைன்னா எங்களை வேற மாதிரி தலைக்குறைவாக பார்ப்பார்கள். அந்த அடிப்படையில சாப்பிட்டாங்க சிலர், எங்கட முஸ்லிம்கள் யாரும் இல்லை. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல சொல்றேன்டா, வெஸ்டர்ன் கல்ச்சர். நாங்க யூரோப் கண்ட்ரியில இருக்கிறோம், வேற வழி ஒன்று இல்ல. நாங்க ஏனைய மாமிசங்கள் மாட்டிறைச்சோ ஆட்டிறைச்சோ நாங்க சாப்பிட்டுட்டா கொஞ்சம் தூரம் போகணும், இல்லாட்டி பழசாதான் வருது. அதனால அதை விட இது கொஞ்சம் ருசியா இருக்குது. நவுசுபில்லா லியாசுபில்லா, சர்வ சாதாரணமாக எங்கட முஸ்லிம்கள் இதை சாப்பிட்டுட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால எது தடுக்கப்பட்டிருக்குதோ அதுல இல்லத்து தஹ்ரீம், அதாவது இதனால தான் இது தடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இல்லத், இந்த காரணத்துக்காக வேண்டித்தான் தடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல, அந்த இல்லத் எங்களுக்கு தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அல்லாஹ் சொல்றானா சமிஅனா வ அதானா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட மஜ்லிஸ்ல ஒரு சஹாபி வாராரு. அந்த சஹாபியுடைய கையில தங்க மோதிரம் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட கையை பிடித்து அந்த தங்க மோதிரத்தை எடுத்து வீசினாங்க.
அதுக்கு பின்னால ஏனைய சஹாபாக்கள் போயிட்டு சொன்னாங்க அந்த சஹாபியை பார்த்து, உங்களுக்கு தங்கம் ஹராம், அதாவது ஆண்களுக்கு தங்கம் ஹராம், பெண்களுக்கு ஹலால் தானே, அந்த தங்கத்தை எடுத்து உங்களோட மனைவிக்கு கொடுங்க அல்லது உங்களோட மகளுக்கு கொடுங்க. அந்த சஹாபி என்ன தெரியுமா சொன்னார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடை செய்து அது வானம் என்று தூக்கி எறிந்தார்களோ அது எனக்கும் வானம், அது தங்கமாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு யோசிச்சு பார்ப்போம், எங்கட தொழில்கள்ல நாங்க எந்த அளவுக்கு ஹலால வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னொரு விஷயம் இருக்குது. சில நாடுகள்ல ஒரு 18 வயசுக்கு பின்னால அதாவது சுய இஷ்டம், செல்ஃப் டிசிஷன், அவங்களுக்கு சுய முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆதரவை கொடுக்குறாங்க. இதான் நீங்க வச்சுக்கோங்க, ஒரு ருக்ஸத்தாக இதை கொடுக்குறாங்க. காரணம் கேட்கிற நேரம் அவங்களுக்கு யாரு வேண்டாலும் அவங்களுக்கு உறவு கொள்ளையும். இது எங்கேயும் கூடிய கல்ச்சர் என்றா வெஸ்டர்ன் கல்ச்சர். ஆனா இப்ப நாடளாவிய ரீதியில எங்கட நாடுகள்லையும் வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணை விரும்பினாண்டா அந்த பெண்ணிடத்துல நீங்க எனக்கு நிக்கா செஞ்சு கொண்டீங்கன்னா, அதாவது நேரடியாக கேட்டால் அந்த பெண் நேரடியாக பதில் சொல்றது என்ன தெரியுமா? நான் உங்களுக்கு அனுமதி தானேன், நான் ஆரம்பத்துல விரும்பின என்னுடைய பாய் ஃப்ரெண்ட், நான் ஆரம்பத்துல விரும்பின என்னுடைய காதலனுக்கு நீங்க என்னுடைய அறைக்கு வர அனுமதி தரோம். அது பேர்ல சொல்றா பெஸ்டி என்று சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன்டா, ஒரே ஒரு ஹராத்த செய்யற நேரத்துல எங்கேயோ போயிட்டு எங்களை சேர்த்துரும், இஸ்லாத்துக்கு வெளியில கொண்டு போயிட்டு சேர்த்துரும். எந்த இஸ்லாத்த யாரு அதாவது வெறுக்கிறாங்களோ, எந்த இஸ்லாத்தை அவமதிக்கிறாங்களோ, எந்த இஸ்லாமிய மக்களுக்கு ஆப்கானிஸ்தான்ல எங்கெங்க நாடுகள்ல கஷ்டப்படுறாங்களோ அந்த யஹூதிகளுடைய வாசல்ல நாம போயிட்டு சேருவோம். நவுசுபில்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அதுக்கு பின்னால அந்த இல்லீகல் எஃப்ஐஆர்ஸின் மூலமாக நடக்கிற விஷயம் என்னன்னா, அவர் கத்லுன் நஃப்ஸ், தன்னை தானே தற்கொலை செஞ்சு கொள்ளுவார். ஏன்? அந்த பெண் விருப்பம் தரல. மிக நீண்ட காலமாக அந்த பெண்ணை நான் விரும்பினேன், அவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாவே. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் உலமாக்கள் சொல்றாங்க, மா ஃபதஹ பாபன் லில் ஹராம் ஃபஹுவ ஹராமுன். எதெல்லாம் ஹராத்துடைய வாசலை தட்டுமோ, எதெல்லாம் ஹராத்தின் பக்கம் போகுமோ அதை செய்வதும் ஹராம் என்பதாக உலமாக்கள் தெளிவாக சொல்றாங்க. நான் நல்ல விலகிக் கொள்ளணும். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல எத்தனையோ ஹலால்களை தந்திருக்கிறான். உஹில்லத் லகுமுல் பஹீமத்துல் அன்ஆம், கால்நடைகளை நீங்க சாப்பிடுங்க, ஆடு மாடு ஒட்டகங்களை சாப்பிடுங்க. சிலர்களுக்கு அதை சாப்பிடுறது வெறுப்பாக இருக்கிறது. நீங்க மாடு விருப்பம் இல்லையா, சாப்பிடுவாங்க, ஒட்டகத்தை சாப்பிடுங்க. ஒட்டகம் விருப்பம் இல்லையா, ஆட்டை சாப்பிடுங்க. உலமாக்கள் அதுலயும் சொல்றாங்க, ஆடு சிறந்ததா மாடு சிறந்ததா? உலமாக்கள் எழுதிருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷம் கொம்புள்ள ஆட்டை குர்பான் செஞ்சாங்க. இன்னும் சில உலமாக்கள் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் 2 பேர், ஹாபில் காபில், இவங்க ஒரு பிரச்சனையால ஒரு சண்டனையால அதாவது அவங்க கொலை செஞ்சு கொண்டாங்க. இந்த நேரத்துல 2 பேரும் முடிவு செஞ்சு கொண்டாங்க, நாங்க 2 பேரும் சண்டை பிடிக்கிறதுக்கு முன்னால, கொலை செஞ்சதுக்கு முன்னால நாங்க 2 பேரும் ஒரு ஆடை வைப்போம். நாங்க யாரு உண்மையானவங்களோ அவங்களோட ஆடு அல்லாஹ் கிட்ட போகும், வானத்தின் பக்கம் உயர்த்தப்படும். அதே போல ஹாபில் சொல்றவர் நானா அண்ணன், அவருடைய ஹாபிலுடைய அவருடைய ஆடு தான் அதாவது சொர்க்கத்துல போனது. அதுக்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன்னுடைய மகன் அறுக்கிறதுக்கு போறாங்க. அந்த நேரத்துல சொர்க்கத்திலிருந்து வந்த ஆடு தான் அந்த ஆடு என்பதாக உலமாக்கள் பதில் சொல்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்க இறைச்சி வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தா அந்த ஆட்டுடைய மாட்டுடைய விலைகளை குறைச்சு கொள்ளும். ஏனென்றா எத்தனையோ ஏழைகள் அவங்க சாப்பிடுறது கோழியா மட்டும்தான் இருக்குது.
ஏன் அவங்களால ஆடையோ மாடையோ வாங்க இயலாது, காசு கொடுக்கிற வாங்குறதுக்குரிய வழிகள் இல்ல, அவங்க பலவீனமானவர்கள், அவங்க சரியான ஒரு தொழில் ஒன்று இல்ல, சரியான ஒரு வருமானம் ஒன்று இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, எங்களுக்கு ஹலாலுக்கு நாங்கள் உதவி செய்வோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, சிலர்கள் சொல்றார்கள் மாடு தான் சிறந்தது என்பதா. காரணம் கேட்கிற நேரம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க, மலக்குமார்கள் விருந்துக்கு வராங்க. இவங்க ஓடோடி போய் ஒரு மாடை எடுத்து அறுத்து அதை பொறித்து வைக்கிறாங்க. அதனால தான் மாடு சிறந்ததாக என்பதாக உலமாக்கள் பேசுறாங்க. என்ன சொல்ல வாருங்கண்டா, ஹலால் ஹராம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. நான் அவைகளை பேர்ந்தது முக்கியமான விடயங்களாக இருக்குது. எப்ப எங்களுக்கு தெளிவாக இது ஹராம் என்று விளங்குதோ அந்த நேரத்துல நாங்க விலகி போவோம். ஏனென்றா ஒரு சஹாபி உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இஹாபுடைய மகளை இவங்க திருமணம் செஞ்சிருந்தாங்க. ஆரம்ப காலத்துல திருமணம் செஞ்சு கொஞ்சம் காலம் வாழுறாங்க. ஒரு வயது மூதாட்டி வந்து சொல்றா, நாங்க 2 பேருக்கும் உங்க 2 பேருக்கும் நான் பால் தந்திருக்கிறேன், தாய்ப்பால் தந்திருக்கிறேன். நீங்க 2 பேரும் எப்படி கணவன் மனைவியாக இப்ப இல்லற வாழ்க்கைய வாழ்றீங்க? இந்த நேரம் உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அப்படியே அதே இடத்துல இருந்து மதீனாவுக்கு வராங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட ஒரு மஸ்அலாவை கேட்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நாங்க திருமணம் முடிச்சு இவ்வளவு நாள் ஆகுது, இப்போ ஒரு கிழவி வந்து இப்படி சொல்றா, என்ன செய்யறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக நுணுக்கமாக பதில் சொன்னாங்க. ஏன்னு சொன்னா, யாராவது சொல்றாங்கடா நான் என்னுடைய பாலை நான் உனக்கு தந்திருக்கிறேன் ஒரு தாய் சொன்னா அதுக்கு சாட்சி தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பதில் சொன்னாங்க? கைஃப வகது கீழ, இப்படி இருக்கிற நேரத்துல நீங்க எப்படி குடும்ப வாழ்க்கைய வாழுவீங்க என்று சொன்ன நேரத்துல உக்பத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி அப்படியே போறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் அதே நேரம் இது ஹராம் என்று விளங்குற நேரம் திரும்பி கொள்வோம். இன்னைக்கு ஹராம் என்று நினைக்கிறே இல்லை. அந்நிய முஸ்லிம் அல்லாதவர்களை திருமணம் முடிக்கிறது. அவங்க இஸ்லாத்துக்குள்ளுக்கு எடுத்து முடிச்சா அது வேற நன்மை கிடைக்கும், 2 நன்மை கிடைக்கும். ஒன்று நிகா செஞ்ச நன்மை, இஸ்லாத்துக்கு எடுத்த நன்மை. இது அப்படி இல்லை, எல்லாம் ஒன்று தான். எம்மதமும் சம்மதம் என்ற ரீதியில அந்நிய மக்களை முடிக்கிறேன். அது சர்வசாதாரணமாக நினைக்கிறேன். எப்படி உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்டா சரி, எல்லாம் ஒன்று தான். கண்ணியமான சகோதரர்களை அல்லாஹ் பயந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஹலால எப்படி தெளிவாக சொல்லிக்கிறாங்க, ஹராம் எப்படி தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இந்த நேரம் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பசியில இருக்கிறாங்க. 3 நாளா பசி. இவங்க அப்படியே அந்த ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பாதையில பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இவங்களுக்கு சரியான பசி. இப்போ ஒரு ஆட்டு இடையனை கண்ட நேரம் அந்த ஆட்டு இடையன் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யறாரு. அந்த ஆட்டிலிருந்து பாலை கரைத்து கொடுக்கிறார். இப்ப அந்த ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு 7 வயசு தான். அந்த ஆட்டு இடையன் கிட்ட கேட்கிறாரு, நீங்க உங்களோட எஜமான் கிட்ட அனுமதி கேட்டா இந்த ஆட்டுடைய பாலை கரைஞ்சுங்க. அந்த இடையன் சொல்றாரு, இல்ல நீங்க பசியங்க எனக்கு விளங்கிச்சு, உங்களோட முகத்திலையும் நீங்க போற வார விதத்திலையும் எனக்கு விளங்கிச்சு, அதனாலதான் நான் உங்களுக்கு தந்தேன். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கையில கூட்டி சொன்னாங்க, இது வானம், இது ஹராம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தேடி கொண்டு போறாங்க. இவன் கொஞ்சம் தூரம் போற நேரம் ஒரு ஈச்ச பழ மரம் இருக்குது. அந்த இடத்துல ஈச்ச பழங்கள் பனிய குழுமிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரை மடியில வச்சு கேட்கிறாங்க, இத உங்களுக்கு பொறுக்கி தின்னறிஞ்சு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க தான் சொல்லிக்கிறீங்க சதகாவுடைய பொருள் எங்களுக்கு தின்ன ஏலா என்பதாக. சின்ன வயசுல இருந்து ஹலால் ஹராம தெளிவாக பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அது மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்குது ஒரு கணவன் அவர் ஹராமான சம்பாத்தியத்தில் ஈடுபடுறார். இப்ப இந்த மனைவிக்கு தெரியும்
இவர் ஹராமா தான் செஞ்சுக்கிறவங்க தாராரு. அந்த நேரத்துல உலமாக்கள் எழுதுறாங்க, இந்த மனைவிக்கு குழு பசத் என்று சொல்லக்கூடிய, அதாவது அவங்க தலாக்க விரும்பி கேட்கலும், ஏன் அவங்களுக்கு தெரியும் இந்த ஹராத்த சாப்பிட்டதால ஏற்ற வாழ்க்கையும் அவ்வளவுதான், என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அவ்வளவுதான் என்பதாக தெளிவாக விளங்குவதனால இவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு குழுவை செஞ்சு கொள்ளேன் என்பதாக உலமாக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. சில பெண்கள் சொல்லுவாங்களாம், ஃபைன்னா நஸ்பிரு அலல் ஜூஇ வலா நஸ்பிரு அலன் நாரி, எங்களால பசியில் ஈகேலும், ஒரு 2 நாள் 3 நாள் பசியில் ஈகேலும், ஆனால் அந்த நரக நெருப்பை எங்களால தாங்க முடியாது என்பதாக சில பேணுதல் உள்ள பெண்கள் சொல்லுவாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே மாதிரி தான் சிலர்கள் இப்படியும் ஹலால் செய்வார்கள். எப்படி? நாங்க அரபு நாட்டிலிருந்து எடுத்து வார இந்த பிராண்ட் வந்து இஸ்லாமிய பேர் உள்ளது, அதனால சாராயம் குடிக்கிறது ஹலால், அந்த ஃபத்வாவை கொடுப்பாங்க. ஏன்? அதுல பேரைகள் இஸ்லாமுடைய பேர், ஜஞ்சபீல் என்று, அதனால இத குடிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, லா யஷ்ரபன்ன நாஸு மின் உம்மத்தி அல் கம்ர யுஸம்முனஹா பிகைரி இஸ்மிஹா, கியாமத் நாள் நெருங்குற நேரம் என்னுடைய உம்மத்திலிருந்து சிலர்கள் அந்த ஹராமான சாராயத்தை குடிப்பார்கள், அதுக்கு பேர் ஃபெஷனா வைப்பாங்க. ஏன்? மக்களுக்கு விளங்க கூடாது, இது ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரியாகும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால தான் குர்ஆன்ல வருது, யஸ்அலூனக அனில் கம்ரி வல் மைசிர், கேக்குறாங்க எப்படி கம்ர் என்று சொல்றது, சாராயம் என்று சொல்றது, இது ஹலாலா ஹராமா? நபி அவங்களே வந்து கேக்குறாங்க, நபியே சொல்லுங்க, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீருன், இது பெரிய ஒரு பாவம், இந்த பாவத்தை மட்டும் செஞ்சிரவானா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் சில பாவங்கள் இருக்குது. வட்டியுடைய பாவம். இன்னைக்கு இதெல்லாம் பேசலும், எல்லாம் நல்லவரை போல பேசுவார், ஆனா பார்த்தா அவர் வட்டியோட இருக்கிறார், வட்டியோட தொடர்பு அவர்கிட்ட இருக்குது. இன்னும் சிலர்கள் லஞ்சத்தோட தொடர்பு இருக்குது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆன்ல சொல்றான், அக்காலூன லிஸ்ஸுஹுத், சயீத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இது ரிஷ்வா, அதாவது லஞ்சம் என்பதாக. இன்னும் சிலர்கள் அனாதையுடைய சொத்துக்களை அபகரிக்கிறாங்க, எந்த பயமும் இல்லாம சாப்பிடுறாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் தெளிவாக சொல்றான், இன்னமா யகுலூன ஃபீ புதூனிஹிம் நாரா, அவங்க சாப்பிடுறது சாப்பாடு அல்ல, நெருப்ப சாப்பிடுறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, யாருக்கும் ஒரே சட்டம் தான், யாருக்கும் ஒரே சட்டம் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு மக்ஸூமியா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்துல சேர்ந்த ஒரு பெண்மணிக்காக வேண்டி ஒரு உசாமா பின் ஸைத் என்று சொல்லக்கூடிய சஹாபி வாராரு. இவர் கலவரத்த பெண்மணி. யா ரசூலல்லாஹ், இவங்களோட கையை வெட்டவானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி தெரியுமா பதில் சொன்னாங்க, லவ் அன்ன ஃபாத்திமத்து பின்த் முஹம்மத் ஸரகத் லகதஅத் யதஹா. புகாரில வரக்கூடிய ரிவாயத், என்னுடைய மகள் சுவர்க்கத்துடைய தலைவி, அவர் களவெடுத்தாலும் நிச்சயமாக நான் அவளுடைய கையை வெட்டுவேன் என்பதாக சொன்னார். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எது ஹலாலோ அது ஹலால் தான். அது நபியவங்களுக்கு கூட அந்த ஹலால ஹராமா ஆக்குற ரைட், உரிமை இல்லை, கவர்மெண்ட்டுக்கும் இல்லை. அதனால தான் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போறாங்க ஒரு மனைவியுடைய வீட்டுக்கு, ஒரு தேன் பானியை குடிக்கிறாங்க. இன்னொரு மனைவி சொல்றாங்க, நீங்க என்ன சாப்பிட்டு வந்தீங்க? இந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொஞ்சம் கோபம் வந்து சொன்னாங்க, இதுக்கு பின்னால நான் தேன் பானி குடிக்க மாட்டேன். அல்லது இன்னொரு ரிவாயத்துல வலன் அஊத, நான் இப்படி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். உடனடியாக குர்ஆன் ஆயத் வருது, யா அய்யுஹன் நபி லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, நபியே ஹலாலான ஒன்றை நீங்க எப்படி ஹராமாக்குவீங்க? எத்தனையோ சம்பவங்கள் இருக்குது, ஒரு ஹராமுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கை எப்படி கழிச்சாங்க. சுடாரபர் ஹுர்மத் தீனிலாம கிதம் எமில்லரிங் ஓமும் ஹலால் ஹராம் பர்ஸ். अल्लाह जल्ल जलालु कुरान का हलाल कलु आपा हराम कलु आप अगर पीला, या अय्युहन नास कुलू मिन तय्यिबाति वअमलू सालिहा, बाल पड़े मकनन मबिल
Kinapadu itu buy dering, itu halal dering, kita amal pada mari kirja. Kapang kita terguna pada yang haram pada yang matang so itu lantaran kita nak datang daga pada kijana tu ingat nak datang. Sallallahu alaihi wasallam dalam pada rasul hadis pada bilang kucing ada. Innal halal bayyin wa innal haram bayyin. Kita betul nak ini jo halal, ini jo haram kata bilang kucing ada. Itu lantaran orang pe cariannya halal king ambil. Orang pe makanan yang halal king ambil. Orang betul nak termakan kalau terguna pada yang haram yang makan kalau babi yang makan kalau orang nak raga kijana में इंगित दाता kita mardiat नाले kita berapa so bapa pada kita be mawal pada ke room kalau dulu itu apa kata dia kalau itu western culture itu dalam ke paper dulu karena itu ini itu tara karena ingat ini bayar tujuh kata karena ini dia berdupa orang pada apa kita so itu yang jauh dia Islam tara apa igama pada ada so itu pada ada culture pada jo derangnya follow king kata sallallahu alaihi wasallam bilang puji king ada itu saja tara atau sahabi ada datang derang atau pakaian datang itu pakaian ta sama tumpal so king ada sallallahu alaihi wasallam derang ada jana alaka minal mal orang kita uang ada sih itu waktu derang ada bilang iya Rasulullah Sekka minal ibli wal bakari wal ghanami sekka samma umum padale ada kinalon ginyar pagi fal yura asru ni'matallahi alayka loran ka ada nikmat yang satyam orang pada tujuki saudara berfirman itu saja cara kita apa maafkan mahuta Quran hadis ka bilang ada حرمت عليكم الميتة والدم ولحم الخنزير وما أهل به لغير الله kambing pada makan unta pada makan samping pada makan itu kapan kita dia mas kurban ismi mas bilang kiblat dia mas duduk itu jo bila apa halal mas duduk kita makanan pada mas makan mana so tumpat ka itu ka lera ini botaking apa itu ada itu makanan pada itu ada daging pada apa itu kurang ada semua ambil terbaik itu lantaran jo sallallahu alaihi wasallam dalam pada rapaso hadis pada bilang tu ciking ada atau sahabi ada datang dalam atau ring atau ciking ada itu umpas ring itu ring yang itu sahabi ke lupang jo ambil apa Muhammad sallallahu alaihi wasallam sana waktu bilang ini haram kata bilang ini dia legally use king dosa kita nak fitnah kata bilang itu cuma use king sallallahu alaihi wasallam gini halal haram ke atas kita nak bilang kasih ada itulah itu pada yang betul lah kita jalan kalau Allah jalla jalaluhu kita nak baik agama yang ngasih kasih அதனால கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே எது ஹலாலோ அது ஹலாலாக இருக்கு எது ஹராமோ அதிலிருந்து விலகி நடக்க அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக தாய் தந்தையுடைய பாவ